வணக்கம். நம்முடைய பேச்சுரிமை சேனல்ல இருந்து உங்க வீட்டுக்கு பயன்படுகிற ஒரு விஷயத்தை நான் இப்ப சொல்ல போறேன். கொசுவர்த்தி சுருள். கொசுவர்த்தி சுருள் இல்லாம நம்மளால தூங்க முடியல. அந்த அளவுக்கு கொசு தொல்லை நகரங்கள், கிராமங்கள் வரை பரவிருச்சு. கிராமத்திலையும் தூங்க முடியல. அவ்வளவு கொசுவர்த்தி இல்லாமல் தூங்க முடியல. அதே சமயம் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் அந்த கொசு கடிக்குது. அதற்கு பிறகு அது கடிக்கிறதில்ல. ஆனால் நம்ம ஏற்றி வைக்கிற அந்த கொசுவர்த்தி சுருள் தொடர்ந்து இரவு முழுவதும் எரியுது. அந்த புகை முழுவதும் நம்முடைய மூக்கில் போய் நெடி ஏறி பல்வேறு விதமான சைடு எஃபெக்ட்ஸ் வருது. சிலருக்கு ஈஸ்னோஃபீலியா, தும்மல், இருமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒத்துக்காது. அடிக்கடி தும்மல், தூங்க முடியாது சரியா. அதனால் ஒரு 2 hours 3 hours அந்த மாதிரி எரிஞ்சா போதும். ஒரு 12 மணி வரைக்கும், 1 மணி வரைக்கும், அது வரைக்கும் எரிஞ்சால் போதும். ஆட்டோமேட்டிக்காக அது தன்னால் கட் ஆகிருச்சுன்னா ரொம்ப நல்லதாக இருக்குமே. மீதியை அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கிடலாம். இதற்காக எந்திரிச்சு போய் தூக்கத்தை விட்டு எந்திரிச்சு மறுபடியும் அதை கொசுவர்த்தியை அணைச்சிட்டு வந்து திருப்பி படுத்தா தூக்கம் போயிடும். அதனால் சிம்பிளாக உங்களுக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வைத்து ஒரு டைமர் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஒன்றும் இல்லைங்க, இந்த கொசுவர்த்தி சுருள் தான் இருக்குது. என்ன கொசுவர்த்தி சுருள்? நம்முடைய டைமர் இதுதான் டைமர் கிளிப். சரியா? இந்த கிளிப்பை போடலாம், பிளாஸ்டிக் கிளிப்பு போடலாம். ஆனால் அந்த தணல், அந்த கொசுவர்த்தி சுருளில் வர்ற தணல், அந்த பிளாஸ்டிக் கிளிப்பை உருக்கிடலாம். அல்லது இது ரொம்ப நல்லது, இந்த மரத்தில் செஞ்ச கிளிப் நல்லது. ஆனால் இதுலேயும் கங்கு ஏறுறது, இதுக்கும் அனலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மரம் தானே. அதனால் பெஸ்ட்டு இந்த கிளிப். இப்போ ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். இந்த டம்ளரில் இதை பாருங்கள், இப்படி வச்சாச்சு. டம்ளரில் இருந்தா இருக்கா? நம்ம இப்போ நான் நைட்டு யூஸ் பண்ணிவிட்டு மீதியை வச்சுருக்கேன். ஏன்னா இந்த டைமர் தான். இப்போ நமக்கு எந்த இடத்துல வேணும்? ரைட். அவ்வளோதான். மேலே ஒரு கல், ஓரளவு இடைவெளி விட்டு ஒரு 2 hours 3 hours இல்லை எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு கொசுவர்த்தியை பற்ற வைத்து விட்டு சிறிய ஒரு போல்ட் நட்டை வச்சா கூட போதும். கல் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. சிறிய போல்ட் ஒன்றத்தை வச்சா போதும். அல்லது இந்த கிளிப்பில் உங்களுடைய கற்பனைக்கு தகுந்த மாதிரி கிளிப்லேயே வச்சு சாமர்த்தியமாக வைக்கலாம். இப்போ இதை இப்படி வச்சுட்டு பற்ற வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இது எரிஞ்சு இந்த பக்கம் வருது பாருங்கள். இந்த கிளிப் கிட்ட வரும்போது இது கட்டாயிரும். இந்த கிளிப்பை தொடும்போது, இந்த கிளிப்பை இந்த கங்கு, இந்த தணல் தொடும்போது கட்டாயிரும். அதன் பிறகு நீங்கள் மறுபடியும் எழுந்து மறுநாள் காலையில் தேவையான அளவு எரிஞ்சிட்டு அது கட்டாயிரும். மறுநாள் காலையில் நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் அதிலிருந்து மீதியை நீங்கள் பற்ற வைக்கலாம். நமக்கு கொசுவர்த்தி சுருளும் மிச்சமாகும். தேவையில்லாமல் அதிக நேரம் எரிஞ்சு நமக்கு அந்த சைனஸ் ட்ரபிள், அந்த அதிகமான கெமிக்கல் இன்ஹேல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இந்த காணொளியை பாருங்கள். காணொலியில் கரெக்டாக காட்டியிருக்கேன். அதை பார்த்து இதை ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன நமக்கு பயன்படக்கூடிய விஷயங்கள்லாம் அடிக்கடி அப்பப்போ நம்முடைய பேச்சுரிமை சேனலில் வெளியிடுவோம். சிறிய விஷயங்கள், வீட்டில் இருக்கிற விஷயங்களை வச்சு டெக்னிக்கலாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு, எப்படி நமக்கு
உபயோகமாக செய்யலாம் என்று அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இடையில இந்த மாதிரி வீடியோக்கள் வரும். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.